அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வல்ல இறைவனின் அருளால் 26 நோன்புகளை நிறைவேற்றியவர்களாக 27வது நோன்பை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை நினைவுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். உரைக்கு செல்வதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை சம்பந்தமாக பல்வேறு செய்தி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இரவு எத்தனாவது இரவு? 27. இந்த 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர். சரியா இல்லையா? சரி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 27 தான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லியிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் 5 இரவுகள் ஒற்றைப்படையில 21, 23, 25, 27, 29. இந்த 5 நாட்களை ஏதாவது ஒரு நாள் நீங்க அதனால 5 நாளை தேடிக்கணும்னு அசுனா சொல்லிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய மக்கள் மத்தியில எப்படியான எண்ணம் இருக்குன்னா, பெரிய அளவுக்கு உதாரணமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ் பெருநாளுக்கு ஒரு துணி இருப்போம், நோன்பு பெருநாளுக்கு ஒரு துணி இருப்போம். கூடுதல் என்ன செய்யறது? இன்றைக்கு சில பேரை பார்க்க முடிகிறது, இன்றைக்குன்னு புதிய ஆடை அணியிடும். பெருநாளுக்கு அணிவது சரி, பரவாயில்ல. இன்றைக்கு புதிய ஆடை அணிவதற்கான அவசியம் என்ன? இது ஹலால் ஹராம்ங்கிறதுக்குள்ள போவதில்லை. அதனுடைய நோக்கம் என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் உள்ளத்தினுடைய எண்ணம் பொறுத்துதான் இருக்கு. இன்றைக்கு இந்த புதிய ஆடை அணிய வேண்டும் என்று நாம் எண்ணுவதற்கான காரணமே இன்றைக்குதான் லைலத்துல் கத்ர் இரவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன திருமறை குர்ஆன் இறங்கப்பட்ட இரவு இந்த இரவு தான் என்று நாம் இப்படியான ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மக்களை சொல்லும் போது இது என்ன ஹராமான ஒண்ணா? ஆடை அணியக்கூடாதா? புதிய ஆடை அணியக்கூடாதா? ரசூல் 5 நாள் சொல்லியிருக்கா, இதை 4 நாள் அழிஞ்சிட்டு போய் இதே நீங்க குற்றமா பேசுறீங்கன்னு சொல்லலாம். மறைமுகமா இருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்டர் போட்டுட்டாங்க, இந்த 5 ஒற்றைப்படை இரவுல ஒரு நாள் தேடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுடைய தூதர்களே, உங்களுக்கு தெரியாது அந்த 5 இரவு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். வரம்பு மீறி ஒரு பாவமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் 5ல உள்ள தேடிகள் சொன்ன பின்பாக அந்த 5 கிடையாது, மற்ற 4 நாளுமே கிடையாது, இந்த 27 தான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிகாரத்தை நாம் எடுத்த அளவுக்கு ஒரு பாவம் நம்மை சுமத்தப்படும். யோசிங்க, நாம எல்லாம் நீ பெரும்பாலுமே கவனம் இல்லாம இது என்ன ஒரு குற்றமாக கவனம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு பின்பாக அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கக்கூடிய இடத்தை நாம் வாங்கி விட்டோம் என்ற ஒரு பாவம் நம்மை சுமத்தப்படும். அதனால முடிந்த வரைக்கும் எதுவெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்களோ அந்த வரையறைக்குள்ள நின்று விட்டால் மட்டும்தான் நம்முடைய ஈமான் பாதுகாக்க முடியும், மறுமையில சொர்க்கம் சொல்ல முடியும். இது முதல் செய்தி. இரண்டாவதாக, தொடர்ச்சியாக சகாபாக்கள் வரலாற்று தலைப்பின் கீழாக அறியாத நபித்தோழருடைய அறியாத வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று யாரை பத்தி செய்தி பார்க்கணும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான செய்தி. ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது அவங்க வயசு 10, 13 இது மாதிரி செய்தி இருக்குது. இது மாதிரியாக மார்க்கத்துக்கு அதிகமான முறையில ஒரு செய்தி கிடைப்பதற்காக பல்வேறு விதமான வழிமுறை கையாண்டு தேடிக்கொண்டே இருந்தாங்க. செய்தி பார்க்கணும். நேற்று என்ன குர்ஆன் வசனம் சொல்லியிருந்தோம், என்ன ஹதீஸ் நம்பர் சொல்லியிருந்தோம்? குர்ஆன் வசனம் எது? 66 அத்தியாயம் 4வது வசனம். அது அல்லாஹ் சொல்லக்கூடிய ரொம்ப நீண்ட செய்தி எல்லாம் இருக்கும். அதுல குறிப்பா சொல்ல இருந்தா, நபியினுடைய மனைவியாரா இருக்கக்கூடிய நீங்கள் 2 பேருமே அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுருங்க, உங்கள் இருவருடைய உள்ளமே புரண்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த 2 பேர் யார் என்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார்கிட்ட கேட்கிறாங்க? உமர் என்ன கேட்கிறாங்க? எத்தனை நாட்களை காத்து கொண்டு இருந்தாங்க? 1 வருட காலமா இந்த ஒரு செய்திக்காக எப்படியாவது விளக்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேடிக்கிட்டே இருந்தான். ஒரு நேரம் ஹஜ் பயணத்துக்காக இப்னு அப்பாஸ் அவர்களும் போறாங்க, உமர் ரலியல்லாஹு போறாங்க. இப்படி போகும் நேரத்துல ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து எப்படியாவது இந்த ஹஜ் முடியறதுக்குள்ளாக நம்ம செய்தி கிடைச்சிருங்கிறதுக்காக ஒரு இடத்தை பிக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு ஒரு கேட்கிறாங்க, அமீருல் மூமினீன் அவர்களே, உமர் பின் கத்தாப் அவர்களே, நான் 1 வருடமாவே உங்கள்கிட்ட ஒரு செய்திக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்லியே சொல்றான், 1 வருஷமா ஒரு செய்தியுடைய விளக்கத்துக்காகவே தேடிக்கிட்டு இருக்கிறேன், அதனுடைய விளக்கம் என்னன்னு தெரியணும். அவன் உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஆச்சரியமா, உங்களுக்கு இதனுடைய விஷயம் தெரியாதா? இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு, இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியாதான்னு கேட்கிறான். அப்ப சொன்ன பின்பாதான் இந்த 2 பேர் யாருன்னு கேட்கும் போது, ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள்,
இன்னொன்று உமர் ரலியல்லாஹுடைய மகள். ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி. ரெண்டு பேரும் யார் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள். உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ரெண்டு பேர் சம்பந்தமாக இந்த திருமறை குர்ஆன் வசனம் அருளப்பட்டது சொல்ல வர்றாங்க. அது நீண்ட செய்தி, நீங்க படிச்சு பார்த்தாலும் திரும்ப நீண்ட செய்தியா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய செய்தியா இருக்கும். அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க மக்காவில் இருக்கும்போது பெண்கள் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்பட்டு கொண்டு இருப்பாங்க. மதீனாவுக்கு வந்த பின்பாக மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்கள் நிலை என்னன்னா, கணவனுக்கு இவங்க கட்டுப்பட மாட்டாங்க, மனைவிமார்களுக்கு கணவன் கட்டுப்பட வேண்டும் நினைப்பாங்க. இப்படியான குணத்தோடு தான் பெரும்பாலும் அன்சாரியுடைய பெண்கள் இருந்தாங்க. இந்த செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் கவலையா இருந்தாங்க. அந்த கவலைக்கான காரணம் என்னன்னா, நானும் என் மனைவியும் ஒரு நாள் வீட்டை பேசிக்கொண்டு இருந்தோம். ரெண்டு பேர் பேசும்போது என்னுடைய மனைவியை நான் திட்டுட்டேன், ஒரு கோபமான முறை திட்டுறேன். திட்டினா என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும்ல. என்ன செய்யறாங்க? பதிலுக்கு உமர் ரலியல்லாஹு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க, பதில் பேச ஆரம்பிக்கிறாங்க. பதில் பேச ஆரம்பிச்சேன்னு உமர் ரலியல்லாஹு ஒண்ணு புரியல. எத்தனை வருஷமா மக்கால இருந்து இத்தனை வருஷமா இருக்கிறோம், நம்முடைய மக்கா பெண்கள் யாருமே நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு நல்ல பெண்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? நம்முடைய மனைவிமார்கள் மதீனா பெண்களை பார்த்த பின்பாக, அன்சாரி பெண்களை பார்த்த பின்பாக கணவனுக்கு கட்டுப்படாமல் கணவனை எதிர்த்து பேசுறாங்கன்னு கோபம். உடனே மனட கேட்கிறாங்க, என்ன இத்தனை நாளா இல்லாம நீ கோபமா என்னை பார்த்து பேசுற, எதிர்த்து பேசுறீங்களாங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு மனைவி. என்ன சொல்றாங்க? நான் எதிர்த்து பேசுறது நீங்க கோபப்படுறீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? கேட்ட உடனே இதோட இன்னும் பெரிய குண்டதை போட்ட மாதிரி போச்சு. என் மனை என்ன எதிர்த்து பேச எனக்கு முடியல, கோபம் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கோபப்படுத்துறாங்களா, அவங்களை எதிர்த்து பேசுறாங்கன்னு கேட்கிறாங்க. திரும்ப இன்னொரு குண்டதை போடுறாங்க. கோபப்படுத்த மட்டும் கிடையாது, காலையில பட்ட கோபத்தோடு நைட்டு வரைக்கும் பேசாம இருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னோன்னா கோபத்தை உச்சத்துக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் கண்டிப்பா நஷ்டம் அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரு கோபத்தோடு முதல்ல யார் வைக்க போறாங்க தெரியுமா? தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவளை பார்க்க போறாங்க. ஹப்ஸாவை பார்த்து கேட்கிறாங்க, அவர்களை ரலியல்லாஹு பார்த்து கேட்கும் போது, இது மாதிரி நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாஹ்வுடைய மனைவிமார்களை கோபப்படுறீங்களா, ஏத்து பேசுறீங்கன்னு கேட்கும் போது, ஆமா ஏத்து பேசக்கூடிய சூழல் இருக்கதான் செய்யுது. இப்படி சொன்னோன்னே திரும்ப திட்ட ஆரம்பிக்கிறான். தன்னுடைய மகள் கணவனுக்கு கட்டுப்படாம இருக்கும் போது தன்னுடைய மகளை திட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உன் மீது கோபப்பட்டால் படைத்த இறைவனும் கோபப்பட்டு நாம் அழிந்து விடுவோமே, இந்த பயம் இல்லையா உங்களுக்கு? கணவனை கட்டுப்படி இருக்க மாட்டீங்களாங்கிற மாதிரி கடுமையான வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க. திட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இனிமே அல்லாஹ்வுடைய கோபப்படுற மாதிரி எதை செஞ்சிடாதீங்கன்னு வந்துடுறாங்க. அதுவும் சொல்லுங்க, கூடுதலான சொல்லி சொல்றாங்க, உங்களிடத்துல உன்னுடைய அண்டை வீட்டார், அதாவது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அண்டை வீட்டார் யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார். அவங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள்ல உன்னை விட அழகான மனைவியாக ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேசத்தோடும் பாசத்தோடும் இருக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்து நீங்கள் பொறாமையின் மூலமா எதை செஞ்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க பாசமா இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட இவங்க பாசமா இருக்கிறாங்களேன்னு ஒரு பொறாமை உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. அந்த பொறாமையின் மூலமாக நீங்கள் தவறை இழக்கக்கூடிய வாய்ப்பை இருக்கும் எச்சரிக்கை பண்றாங்க. எச்சரிக்கை பண்ணிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பின்பாக உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு சம்பந்தமான ஒரு செய்தி பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய வணிகம் வியாபாரம் எப்படி இருக்கும்னா, இவரும் இவருடைய வீட்டுல அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தாங்க, அன்சாரியை சார்ந்த ஒருவர். உமர் ரலியல்லாஹு முஹாஜிரை சார்ந்த ஒருவர். இவருடைய அண்டை வீட்டார், பேரு வரலாறுல ஹதீஸ்களை குறிப்பிடப்படல. இவருடைய அண்டை வீட்டார் எப்படியானவர்னா, ரெண்டு பேருமாக தொழில் ரீதியாக மார்க்க ரீதியான சகோதரர்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்க. அந்த நேரம் முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல காலை முதல் இரவு வரைக்கும் இந்த அன்சாரி இருப்பாங்க. இவர் சென்ற உமர் ரலியல்லாஹு போயிட்டு வியாபாரம் பார்த்துட்டு எவ்வளவு பொருளாதாரம் கொண்டு வந்திருக்காங்களோ அது ரெண்டு பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. உதாரணம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க எப்பவுமே, உமர் ரலியல்லாஹு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு அந்த அன்சாரிக்கு 500 ரூபாய் கொடுத்துருவார். இவர் என்ன செய்வாங்க, அன்றைய நாள் இஷாத்துடைய பின்பாக இன்று இந்த மாதிரியான சகாபாக்களை வந்தாங்க, ரசூலுல்லாஹ் மார்க்க சட்டங்கள் சொன்னாங்க, குர்ஆனுடைய வசனம் இறங்கப்பட்டது,
அல்லாஹ்விடத்தில் இது மாதிரி விளக்கம் கொடுத்தாங்கன்னு ஒன்று ஒன்றாக காலை முதல் மாலை வரை என்ன செய்தி எல்லாம் இறங்கப்பட்டதோ மார்க்க சட்டங்களை எல்லாம் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அதே மாதிரி மறுநாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பாங்க. இந்த அன்சார் வியாபாரத்துக்கு போவாங்க. இது மாதிரியான வழக்கமாக தான் பெரும்பாலான நாட்கள் கிடைத்துக் கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு வதந்தி ஊருக்குள்ள பரவிட்டு இருந்துச்சு. ஷாம் நாட்டை சார்ந்த கஸ்ஸான் என்ற குலத்தை சார்ந்த மன்னன். அந்த மன்னன் மதீனாவை என்றைக்கு வேண்டுமானால் தாக்குவதற்கு தயாரா இருக்கிறாங்கிற செய்தி வந்துச்சு. ஒரு வதந்தியான செய்தி. எந்த அளவுக்கு வதந்தி வருதுன்னா, தன்னுடைய குதிரைப்படை இருக்குமா இல்லையா, அந்த குதிரைப்படையுடைய கால்ல லாடம் கட்டுமா இல்லையா, நார்மலா ஓடக்கூடிய குதிரை விட லாடம் கட்டிய குதிரை இன்னும் வேகமாக பாதுகாப்பு ஓட முடியும். அந்த அளவுக்கு கஸ்ஸான குலத்தை சார்ந்த அந்த மன்னன் தன்னுடைய குதிரைப்படைக்கு லாடமெல்லாம் கட்டி தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு போர் என்பது நெருக்கமா இருக்கு என்ற செய்தியை ஒரு வதந்தியா பரவிட்டு இருக்கு. அன்றைய நாள் இரவு அன்சாரி அவர்கள் உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வெளியில இருந்து சத்தம் போட்டு குரல் சலாம் சொல்லி பேசுறாங்க. உமரே உள்ள இருக்கீங்களா? சத்தம் போட்டு கேட்கும் போது ஒரு பயமாயிடுச்சு. மத்த நாள் வரும்போது மெதுவா கூப்பிட்டு பேசுவாங்க, செய்தி சொல்லுவாங்க. நீங்க வாசல்ல இருந்து கூட சத்தம் போட்டு கத்தி கூப்பிடுறாருன்னு உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு பயம். என்னன்னு தெரியலையே, ஒருவேளை கஸ்ஸான் படை சார்ந்த மக்கள் வந்துட்டாங்களா, போர் மதீனா சேர்ந்து வந்துட்டாங்களான்னு ஒரு கவலை வெளியில வர்றாங்க. வெளியில வரும்போது என்ன செய்தின்னு கேட்கிறான். ஒரு பெரிய கவலை உண்டாயிருச்சு என்று அன்சாரி அவர் சொல்றாங்க. சொன்ன உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, கஸ்ஸான் நாட்டு மன்னன் படையெடுத்து வந்துட்டானா? கேட்கும் போது இல்ல, அதை விட பெரிய கவலை உண்டாயிருச்சுன்னு சொல்றாங்க. சொன்ன பின்பாக உமர் ரலியல்லாஹு கேட்கிறான், என்ன செய்தின்னு சொல்லுங்க. அந்த நேரத்தில் அந்த அன்சாரி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய எல்லா மனைவிமார்களையும் விவாகரத்து செய்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய எல்லா மனைவியையும் விவாகரத்து பண்ணாங்க, தலாக் விட்டுட்டாங்க என்ற செய்தி சொல்றாங்க. சொன்ன உடனே நேரடியாக தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவரை சந்திக்க போறான். வீட்டுக்கு போனா ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. மௌனலில்லாஹு கேட்கிறான், அன்னைக்கே நான் சொன்னனே, நான் சொன்னதை கேட்டியா? அல்லாஹ்வுடைய கோவப்பட்டா அல்லாஹ் கோவப்படுவான், அல்லாஹ் கோவப்பட்டா நாம் இழப்புக்குள்ளாய் நஷ்டமாய்விடும் என்ற பயம் உனக்கு இல்லாமல் போயிருச்சேன்னு தன்னுடைய மகளை திட்ட ஆரம்பிக்கிறான். திட்டிய பின்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை தாய் கொடுக்குறாங்களா, விவாகரத்து பண்ணிட்டாங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல அது மாதிரி செய்தி வரவே தவிர, ஆனால் எங்களை விவாகரத்து பண்ணிட்டாங்களா தெரியல, ஒரு மாத காலம் எங்களோட வரமாட்டேன்னு எல்லா மனைவிமாரை விட்டு ரசூலா போயிட்டாங்க. இப்படி செய்தி சொல்லிட்டாங்க. நைட்டு முடிஞ்சிருச்சு. காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. பொதுவாகவே ரசூலுல்லாஹ்வுடைய வளமை எப்படி இருக்கும்னா, ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பின்பாக சூரிய உதயம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அதே இடத்துல அமர்ந்திருப்போம். அல்லாஹ்வை போற்றிக் கொண்டு புகழ்ந்து கொண்டு திக்ர் செஞ்சு கொண்டு துஆ செய்து கொண்டு ரசூலுல்லாஹ் இப்போ அதே இடத்துல தொழுது முடித்த பின்பு அமர்ந்திருப்போம். இந்த நாளுமே உமர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில இருப்பாங்க. பள்ளியில இருக்கும்போது சூரிய உதயம் வரைக்கும் இருப்பாங்க. போய் ரசூலுல்லாஹ் பார்த்து என்னன்னு பேசிடுவோம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோம். பள்ளிக்குள்ள வந்து ரசூலுல்லாஹ் இல்ல, சகாபாக்கள் இருக்கிறான். இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சகாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல இது மாதிரி சோகம் ஒரு கவலை இருக்கு. அன்சாரிகள் பள்ளிவாசல் இருக்கிறான். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, இந்த சகாபாக்கள்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிற ஆண்கள் முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, அன்சாரிகள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய இரண்டு சாரம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த கவலையின் மூலமாக இவர்களும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹா இருந்தாலும் சகாபாக்களா இருந்தாலுமே ஒன்றோடு ஒன்றா பின்னி பிணைந்து இருந்தார். ரசூலுல்லாஹுக்கு இன்பமா இருந்தா சகாபாக்கள் இன்பமா இருப்பான், சகாபாக்கள் இன்பமா இருந்தா ரசூலுல்லாஹ் இன்பமா இருப்பான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கவலை வரும்போது சகாபாக்கள் அழுது கொண்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு வந்துடுறான். எல்லா சகாபாக்கள் அமைதியாக வருத்தத்தோடு அழுது கொண்டு இருக்கிறாங்க. இவரும் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. தொழுது அமர்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வந்து தொழுகிறாங்க. பரல தொழுது முடித்து பின்பா ரசூலுல்லாஹ் எப்பவும் பள்ளியில இருப்பாங்க. அன்றைக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆச்சரியம் போச்சு. எப்பவுமே ரசூலுல்லாஹ் வருவாங்க, சூரிய உதயம் வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகை பின்பா இருப்பாங்க. இன்னைக்கு உடனே கிளம்பி போயிட்டாங்களே, என்னன்னு தெரியலையே, போய் கேட்போம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க வர்றாங்க. வீட்டுக்குள்ளாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. வெளியில ஒரு நபித்தோடு இருக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்லி, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உமர் வந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு அனுமதி வாங்கிட்டாங்க, வீட்டுக்குள்ள வருது அனுமதி வாங்கிட்டாங்கன்னு கேட்கலாம். அந்த நபித்தோழர் உள்ள போறார். அல்லாஹ்வுடைய தூதர்களே, உமர் ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க, அவருக்கு அனுமதி வழங்குறீங்களா இல்லையான்னு கேட்கிறான்.
ரசூலா ஒண்ணுமே சொல்ல அமைதியா இருக்கிறாங்க. வந்தோடனே உமரில் சொல்றாங்க, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியா இருக்கிறாங்க, உங்களுக்கு அனுமதி இன்னும் தரல, அனுமதி கொடுக்கப்படலன்னு சொன்னா வந்துடுறாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போறாங்க, திரும்ப எனக்கு அனுமதி ஆயிட்டாங்கன்னு போறாங்க. ரசூலா அமைதியா இருக்காங்க, திரும்ப வந்துடுறாங்க. 3 முறை இதே மாதிரி கலந்துருச்சு. கடைசியா போறாங்க, கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்த உடனே உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்மள பல செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். பாயினுடைய தடம்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல இருக்கும். அந்த கிஸ்ரா நாட்டு மன்னர்களை மாதிரி நீங்களும் ஒரு சிம்மாசனமோ ஒரு அரியணையோ இது மாதிரி பொருட்கள் வச்சுக்கலாம்ங்கிற மாதிரிலாம் கேட்பான். அதுல நீண்ட செய்தி, நேரம் குறைவா இருக்கனால சுருக்கமான செய்தி மட்டும் சொல்லிக்கலாம். அப்ப இது மாதிரி ரசூலுல்லாஹ்வை பார்த்து உமர் எல்லாம் கேட்பான். கேட்ட பின்பாக அல்லாஹ்வுடைய வருத்தமா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை சகஜ நிலைக்கு திரும்ப கொண்டு வரணும். ரசூலா கவலையா இருக்கிறாங்க, அவர்கள் கவலையை மறக்க வைக்கணுங்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா பேச்சு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி அதே செய்தி சொல்றாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய பெண்கள் எப்படி இருந்தாங்க? கணவன் கட்டுப்பட்டு கொண்டு கணவன் என்ன சொன்னாலும் அதை பின்பற்றி கொண்டு இருந்தாங்க. கணவன் ஏற்று பேச மாட்டாங்க, இது மாதிரி இருந்தாங்க. அன்சாரி பெண்களோட சேர்ந்த பின்னால்தான் நம்முடைய பெண்களா இப்படி மாறிட்டாங்கன்னு ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்படி சொல்லும் போது ரசூலா உடனே சிரிக்கிறார். ஓ அப்படி செய்தியா? அப்ப ரசூலா சிரிக்கிறாங்க. வருத்தமா இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இன்னும் கூடுதலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இது மாதிரியாக அன்சாரிகள் பெண்களை பார்த்து இப்படி இருக்கிற மாதிரியே இன்றைக்கு நம்முடைய பெண்களும் ஒரு கவலையாக ஆண்கள் ஏத்து பேசக்கூடிய மாறிட்டாங்க. நான் என்னுடைய மகள்கிட்ட போய் சொன்னேன், ஹஸ்ஸாட்ட போய் நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய ஆயிஷா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்து நீ பொறாமப்படாத, அவர்களை மாறி நீனும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாத சொன்னேன். என் மக கேட்க மாட்டேன்டா இப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் இன்னும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். பொதுவாகவே உலகத்தினுடைய இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆண்களும் எதிர்பார்க்கிறது மக்கா பெண்கள் மாதிரி. கணவன் கட்டுப்படணும் எல்லா ஆண்களும் எதிர்பார்க்கிறது. ஆனால் பெரும்பாலும் அமையக்கூடியது மதீனா பெண்கள் மாதிரிதான். கணவனுக்கு கட்டுப்படணுங்கிற மாதிரி பெரும்பாலான மக்கள் இருந்தாலும் கூட சில பேர் அதை விதிவிலக்காம இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாத்த நபர்கள் தவிர. இது மாதிரி சூழலாம் இன்றைக்கு நான் பார்க்க முடியும். உமரலியிலான நம்ம காலத்துல வந்தாலும் கடும் இன்னும் கோபமாயிருவாங்க. கணவன் திட்டுறது மட்டும் இல்ல, அடிக்கக்கூடிய அரசுல உண்டா பல பேர் பார்க்க முடியும். இது மாதிரி சொல்ல இன்றைக்கு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிரிப்பதற்காக இது மாதிரி செய்ய சொல்றாங்க. சொன்ன பின்பாக ரசூலாட்ட இது மாதிரி நீ அப்படியா இருந்தா ஒரு கவலையா இருக்கீங்க, என்ன செய்யலாங்க கேட்கும் போது நீங்க விவாகரத்து பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறான். அப்ப ரசூலா சொல்றாங்க, இல்ல விவாகரத்து பண்ணல, 1 மாத காலம் வரைக்கும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்றான். அதற்கு பின்பாக இவன் திருமறை குரான்ல 33,000 28 29 வருஷம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுவான்னா, ரொம்ப நீண்ட தகவல் சுருக்கமா சொல்றாங்க. உங்களுக்கு அதாவது அல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் பேசுனா, உங்களுக்கு அதிகமான செல்லம் வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நிர்பந்திக்கிறீங்க. ஆனால் உலகத்துடைய செல்லம் உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த நேரமே அல்லாஹ்வுடைய தூதர் விவாதம் செஞ்சிருங்க. விவாதம் செஞ்சுட்டா உங்களுக்கான பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய கொடுத்துருவாங்க. ஆனால் இதற்கு பின்பாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் வேண்டும் என்றால் என்ன கஷ்டம் இருந்தால் நீ அதை சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சொன்ன உடனே எல்லா நபி அல்லாஹ்வுடைய மனைவிமார் எல்லாருமே நாங்கள் இதற்கு ஏத்துக்கிறோம், பொறுமையா இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய விட்டு நாங்க போக மாட்டோம் சொல்லிடுவாங்க. இந்த ஒரு செய்திக்காக இதை நான் இங்க சொல்லும் போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய உமரலிலான அவர்கள் இந்த செய்திய நீண்ட செய்திய ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்லும் போதே சுருக்கமாக ஒன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த செய்திய ஒரு நபித்தோழர் 1 வருஷமா தேடி இருக்கிறார். இந்த முழுமையான செய்தி வேணும், யாரை குறிச்சால பேசலாம், இதனுடைய உண்மை சம்பவம் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது என்பதை விளக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடுமையாக ஒருவர்களால் பின்னாடி போய் கடைசியா அதுக்கான பதிலை கிடைச்சிட்டான். இது மாதிரியாக பல்வேறு நேரங்களையும் மார்க்க சட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருந்தார். கடைசியான ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் அவர்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கிறார். ஆட்சியில எந்த சபையில இருக்கிறாங்க? எந்த சபையில உமர் ரலியல்லாஹு அவரை நியமிச்சு வச்சிருக்காங்க? எதை சொல்லிதமே, மார்க்கம் சம்பந்தமான தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த சபையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரை நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு கிராமவாசிகள் உமர் ரலியல்லாஹு பார்க்க வர்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட விசாரிக்கிறான், இல்ல எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எந்த அளவுக்கு மார்க்கத்தோடு இருக்கீங்க, எல்லா விஷயம் கேட்கிறான். அந்த நேரத்துல அந்த கிராமவாசிகள் பேசுறாங்க, அமீருல் மூமின் அவர்களே, மூமின்களுடைய தலைவரே, எங்கள் பகுதியில் எல்லா மக்களும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறோம். எங்கள் பகுதியில் வாழக்கூடிய மக்கள்லாம்
திருமுறை குர்ஆனை ஓதுவதில் அதிகமான ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, வேக வேகமா திருமுறை குர்ஆனை ஓதி கொண்டு இருக்கிறாங்கன்னு ஒரு ஆர்வம் கலந்த செய்ய சொல்றாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிக்கிறார், இந்த செய்தியை ஒருவர் ஏத்துக்க மாட்டேன், இது தவறான முன்னுதாரணம் என்று அந்த செய்தியை மறுக்கிறாங்க. மறுத்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிக்கிறாங்க, இப்னு அப்பாஸே உங்கள் பேச்சு நிறுத்துங்க, வாய மூடுன்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். வார்த்தையை பயன்படுத்துறோம் இவருக்கு கடுமையான மன உளைச்சல். இதுவரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீது ஒரு அன்போடு பாசத்தோடு இருந்தாங்க, இது மாதிரி நம்ம மீது கோபத்தோடு வார்த்தையை பயன்படுத்தியது கிடையாது. நம்ம இன்னைக்கு இப்படியான வார்த்தையை பேசிட்டாங்களேன்னு வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுக்கு போனா கடுமையான இவருக்கு நோய்வாய்ப்பட்ட மாதிரி மாறிட்டார். ஒரு மன உளைச்சல் அதிகமாயிட்டு ஆகுமா இல்லையா? வீட்டுக்கு போறாங்க, எந்த அளவுக்கு முடியாம ஆயிடுச்சுன்னா உறவினர் எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உறவினர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா எதுக்கு வர்றாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டாரு, உடம்பு முடியாம போயிட்டாரு, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம்னு இருக்கக்கூடிய உறவினர் எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மன வருத்தத்துல உடல் பாதிக்கப்பட்டுருச்சு. அமைதியான முறை வீட்டுல இருக்கிறா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தூதர் அனுப்பி வைக்கிறான், நீங்க உமர் அவர்கள் வீட்டுக்கு வாசல் நிற்கிறா, நீங்க வாங்க. இப்னு அப்பாஸ் வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு உமர் அவர்களே, நான் ஏதாவது உங்களை பத்தியில ஒரு தவறான சூழ்நிலை பேசியிருந்தாலோ, உங்களை மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாலோ அல்லாஹ்வை மன்னிச்சுக்கங்க. நான் இனிமே உங்க சபைக்கு நான் வரல, சபைக்கு நான் வர வேண்டும் என்று சொன்னா நான் வரவே மாட்டேன். வெளியூருக்கு தாவா செய்ய வேண்டும் என்று நீங்க அனுப்புனாலும் பரவாயில்ல, நான் வெளியூருக்காக போயிடுறேன். உங்களுடைய இணக்கம் என்பது எனக்கு வேணும். எந்த நேரத்திலையுமே அல்லாஹ்வுடைய தோழனாய் இருந்த உங்களிடத்துல மன முடியாதுக்கு வர வேண்டாம் என்று சொல்றாங்க. அவ உமர் சொல்றாங்க, அதெல்லாம் ஓரமா வைப்பா, அதை பத்தி கேட்க வரல. ஒரு குர்ஆன் வசனத்தை அவர் ஆரமா இருக்கிறான்னு சொல்லும் போது அதை ஏன் நீங்க குறுக்கிட்டீங்க, அதை ஏன் கூடாது என்று நீங்கள் வெறுத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்கிறான். இந்த காரணம் கேட்கும் போது இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, அமீருல் மூமின் அவர்களே, அந்த மக்கள் எல்லாம் திருமறை குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அளவுக்கு அதிகமாக அவருடைய இயல்பை மீறி ஓத ஆரம்பிச்சாங்கன்னா தப்பும் தவறுமாக திருமறை குர்ஆனை ஓதுவார்கள். அன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துலதான் திருமறை குர்ஆனுடைய ஒட்டுமொத்த பிரதியும் ஒரே திருமறை குர்ஆன் புத்தகமா எழுதப்பட்டுச்சு. அதற்கு முன்மா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தையும் புத்தகம் திருமறை குர்ஆன் இருந்துச்சு. ஆனால் சகாபாக்கள் மத்தியில ஒருத்தர் 50 வசனம் வச்சிருப்பாரு, 60 வச்சிருப்பாரு, 80 அத்தியாயம், 100 அத்தியாயம் பிரிச்சு பண்ணி வச்சிருப்பார். ஒரே 114 அத்தியாயம் இன்றைக்கு இருக்கிற மாதிரி இன்றைக்கு இல்ல. அந்த மாதிரி பல பேருக்கு பல விதமான திருமறை குர்ஆன் வசனங்கள் அத்தியாயம் இருக்கிறதுனால நான் திருமறை குர்ஆனை முடிச்சிட்டேன்னு 50 அத்தியாயம் படிச்சு ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் 100 படிச்சு நான் படிச்சேன்னு சொல்லுவார். இப்படியாக மக்கள் மத்தியில குழப்பம் உண்டாகக்கூடிய காரணம் உண்டாயும். அதனால செய்து நான் வெறுக்கிறேன், இது கூடாத ஒன்று அன்னைக்கு சொல்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆமா கரெக்ட் தான், ஒரு சிறுவரா இருந்தாலும் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி சரிதான் என்பதை புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்ல போனா இன்னும் ஒரு வார காலம் பேசலாம். இப்னு அப்பாஸ் அவர்கள் சமாதானம் செய்ய சொல்லுவா இருந்தா ஒரு வாரத்தை தாண்டி பேசக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு திருமுறை குர்ஆன் தொடர்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில எந்த அளவுக்கு மார்க்க ஈடுபாடா இருந்தாங்க என்ற செய்தியெல்லாம் அதிகமா சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் குறைவா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு செய்தி மட்டும் போதுமானது. நாளே வேற சகாய் பத்தி இருக்கிறதுனால இந்த இப்னு அப்பாஸ் அவர் சம்பந்தமாக வாழ்க்கையில 2 நாள் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு குர்ஆனோட தொடர்பு இருந்தாங்க, ஹதீஸ் தொடர்பு இருந்தாங்க, ஒரு செய்திக்காக பயணம் மேற்கொண்டு போனாங்க, தன்னுடைய தந்தை அறிவுரை சொன்னா அந்த அறிவுரை எப்படி மதித்துக் கொண்டு இருந்தாங்க, ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க, ஆட்சியாளரிடத்துல எந்த பிணைப்பும் இருக்கக்கூடாது, இணக்கமோடு இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றிலுமே சிறந்த ஒரு இளைஞராக சிறந்த மார்க் அறிஞராக இருந்தார்கள். இன்றைக்கும் கூட தாயிஃப் நகரத்துல பிரம்மாண்டமான நூலகம் வச்சிருக்கார். இப்னு அப்பாஸ் என்று சொல்லி அவருடைய பெயரை குறிப்பிட்டு பிரம்மாண்டமான லைப்ரரி அங்க இருக்கு. இவருடைய தியாகத்தை வெளிக்காட்டும் விதமா இப்படியா வச்சிருக்கிறாங்க. இவருடைய வாழ்க்கை மூலம் கிடைக்கக்கூடிய படிப்பினையை நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலேயே கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்க்கக்கூடிய நபித்தோழருடைய வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல பேருக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். சில நபர்களுக்கு எதிராக ரசூலா பிரார்த்தனை பண்ணி இருக்கிறார். அந்த அடிப்படையில உஹது போர்க்களத்துல ஒரு 3 பேருக்கு எதிராக ரசூலா பிரார்த்தனை பண்றார். அல்லாஹ் அந்த நேரத்துல ரசூலா கண்டிக்கிறான். ரசூலா பிரார்த்தனை பண்றாங்க, 3 எதிரிகளுக்கு பிரார்த்தனை செய்யறாங்க, அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய சம்பவம் என்பது இந்த செய்தி புகாரினுடைய 4175 இருந்து 4180 இந்த 5 ஹதீஸ்களுக்குள்ள இருக்குன்னு சில பார்த்துடுவாங்க. அதே மாதிரி இந்த 3 பேர் இருக்கிறார். இந்த 3 பேருக்குள்ள ஒருவர் தான்
அந்த ஒருவர் யார் என்றால் ஹுதைபியா உடன்படிக்கை என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு உடன்படிக்கை எடுத்தார். எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்த ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில மக்கா குறைசியல் சார்பாக பல்வேறு நபர் வந்துகிட்டே இருப்பான், சமாதானத்துக்காக பேசுவதற்கு வந்துகிட்டே இருப்பான். கடைசியில ஒருத்தர் வருவர், அவர்தான் ஒப்பந்தமே போடுவான். பல விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், கூடுதலான சில நாளை பார்க்க இருக்கிறோம். அந்த நபித்துவ சம்பந்தமான செய்தி புகாரினுடைய 4176 இருந்து 4180 இந்த 5 ஹதீஸும் கூடுதலாக இவருக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு சொன்னோமா இல்லையா, அது புகாரினுடைய 4066 இருந்து 4070 இந்த 5 ஹதீஸ், மொத்தம் 10 ஹதீஸ். இந்த ஒற்றைப்படை இரவாக்கு திருமுறை தொடர்பையும் ஹதீஸ் தொடர்பை அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த 10 நாட்கள்ல அல்லாஹ்விடத்தில் அதிகமான பிரார்த்தனை செய்து சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு ஆஃபுன் துய்புல் ஆஃபா ஆஃப் பண்ணி, இறைவா நீ மன்னிப்போன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே நீ மன்னித்து விடு. இந்த பிரார்த்தனை அதிகமாக செய்து நம்முடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படக்கூடிய நல்ல வாய்ப்பை பல இறைவன் நம் அனைவருக்கும் நல்ல புரிவானாக. வாக்குதவனாக அஸ்ஸலாமு அலைக்கும்.